ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிபாய்ஸ் பார்க். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே ஷூட்டிங் வந்திருந்தோம் நானும் என் ஃப்ரெண்ட் சார்ஜும். சரி என்ன மச்சான் இன்னைக்கு ரூம் மீட்டிங் விட்டு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா, சரி இன்றைக்கி ஒரு வெளியே எங்கன்னா போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவா எப்பயுமே அதுதானே. சரி நீங்கள் ட்ரெயின் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரெயின் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் ஏறி ஃபஸ்ட்டு சர்ச் பார்க் இறங்க சொன்னாங்க. சரி சர்ச் பார்க் இறங்கி அங்கேருந்து மெரைன் ட்ரைவ் சொன்னாங்க. அங்கே போனோம். இது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, எங்கள் இன்ஸ்டாகிராம் பசங்க எல்லாருமே நிறைய பேர் இங்கே பாம்பேயில் வீடியோ போட்டிருப்பாங்க. சரி நமக்கு தெரிஞ்ச ஃபிப்ஸ் தானே, அதை நம்மளும் ஒரு 2-3 ஃபிப்ஸை போட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு கார் இருந்துச்சு. அதில் தெரியாமல் தரமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு மச்சானுக்கு தெரில, அதிலே சரியான காண்டில் தான். சரி அங்கேருந்து ஒரு வாக்கிங்கை ஃபுல்லாக போட்டோம். ஃபுல்லாக கப்புள்ஸ், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பசங்க. செம்ம காண்டாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, பக்கத்தில் அந்த கேபை புக் பண்ணிட்டு இந்தியா கேட் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். போகிற வழியில் ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று பார்த்தோம். இறங்கி சும்மா நடந்து போனோம்டா, ஐயாப்பா சூப்பராக இருந்துச்சு. எல்லா பொருளுமே அங்கே இருக்கும் போல். சரி வரும்போது அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் தாஜ் ஹோட்டல் பார்த்துட்டு அப்புறம் இந்தியா கேட் கிட்டே போயிட்டு அங்கேருந்து ஒரு போட் ட்ரைவ் ஒன்று போனோம். நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 1/2 hour போட் ட்ரைவ் ஒன்று இருந்தது. அங்கே போயிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு கேபை புக் பண்ணி மறுபடியும் ட்ரெயின் ஏறணும். ஆனால் காலையில் போகிற மாதிரி ட்ரெயின் ஈவினிங் கிடையாது. செம்ம க்ரௌடு. வெளியே வரத்துக்கே 3 ஸ்டேஷன் முன்னாடி வந்து முக்கியம் வெளியே நிற்கணும் போல். அப்புறம் ஆட்டோவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீட்ரு போட்டிருந்தாங்க. செம்ம பெஸ்ட்டு. நம்ம ஊர்லேயே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு டின்னரையும் சாப்பிட்டு எனக்கான டேவை முடிச்சுக்கிட்டேன். போய்